அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் உலகத்திற்கு இறுதி தூதராய் அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாய் எடுத்துக்கொண்ட உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியங்கள் தபாக தாபியங்கள் மீதும் நம் யாவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றளவற்று வண்ணமாக என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரொருளால் சத்தியத்தை அதனுடைய தூய வடிவில் அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இன்றைய ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நம்முடைய இந்த நல்ல நோக்கத்தினை எல்லாம் வல்ல அல்லாஹ் பயனுள்ளதாக ஆக்கி அருள்பாலிப்பானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டுள்ள வாரந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த ஜும்மாவுடைய தினத்திலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக இறுதி வரை ஈமானோடு வாழ்வோம் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை படைத்து உலகத்தை படைத்து இந்த பூமியிலே இந்த மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனிதனுக்கு தேவையான பல்வேறு அருட்கொடைகளையும் நியாமத்துகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அப்படி வழங்கியிருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அன்றாடம் மனிதனாக வாழக்கூடிய நாம் அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்முடைய ஈமான் பலமான ஈமானாக இருக்கின்றதா, பலவீனமான ஈமானாக மாறுகிறதா என்ற ஒரு கேள்வியை முன்வைப்போமையானால் பெரும்பாலான மக்களுக்கு பலகீனமான ஒரு ஈமானாக மாறக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். நம்முடைய ஈமானை எப்படி பலப்படுத்துவது என்று நாம் பார்த்தோமையானால் உலக வாழ்க்கையில் பெரும்பாலான மக்கள் நம்முடைய ஈமானை எப்படியாவது பலப்படுத்தி கொள்ள வேண்டும், இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய ஈமான் பலமான ஈமானாக இருக்குமேயானால் மறுமையில் அதற்குண்டான வெற்றியை அல்லாஹ்விடத்தில் நாம் பெற முடியும் என்ற எண்ணம் நமக்கு இருந்து வருகிறது. ஆனால் நம்முடைய உள்ளத்தில் எப்படி பலமான ஈமானை உறுதிப்படுத்துவது, நம்முடைய உள்ளத்தில் அந்த ஈமானுடைய தாக்கத்தை நிலையாக நிலைத்திருப்பது எப்படி என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தமையானால் அதற்குண்டான பதிலை பெரும்பாலான மக்கள் தெரியாதவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 41வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், இன்னல்லதீன காலு ரப்புனல்லா சும்ம ஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பி ஜன்னத்தில்லதி குன்தும் துஆதுன். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய மைய கருத்தை நாம் பார்த்தோமேயானால் இன்னல்லதீன காலு ரப்புனல்லா, யார் அல்லாஹ் மீது உறுதிமிக்கவர்களாக இருக்கிறார்களோ, உங்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் என்ன நிலைக்கு நீங்கள் உட்படுத்தப்பட்டாலும் இன்னல்லதீன காலு ரப்புனல்லா, எனக்கு அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை இருக்கிறது என்ற நிலையில் நீங்கள் இருப்பீர்களேயானால் சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் உங்களிடத்தில் வருவார்களாம். மலக்குமார்களை மனுஷன் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. மலக்குமார்கள் எப்படி வருவாங்க தெரியாது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய ஈமான் உங்களுடைய உள்ளம் உறுதியான உள்ளமாக இருக்குமேயானால் உங்களிடத்தில் மலக்குமார்கள் வருவார்கள். வந்து என்ன சொல்வார்கள் தெரியுமா? அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் அச்சப்படாதீர்கள், வா அபிஷிரு பி ஜன்னத்தில்லதி குன்தும் துஆதுன், அல்லாஹ்வால் வாக்களிக்கப்பட்ட சுவனம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்ற செய்தியை மலக்குமார்கள் நம்மிடத்தில் சொல்வதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 41வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் கூறி காட்டுகின்றார். அப்போ இந்த வசனத்தில் கூறக்கூடிய மைய கருத்து அல்லாஹ் மீது உள்ள உறுதியான நம்பிக்கை. இந்த உறுதியான நம்பிக்கை நம்மிடத்தில் சில நேரங்களில் இருக்கிறது, பல நேரங்களில் காணாமல் போய்விடுகிறது. அல்லாஹ்வுடைய உறுதியான நம்பிக்கை எப்போ இருக்கும் அப்படின்னா, ஜும்மாவுடைய தொழுகைக்காக அல்லாஹ்வை வணங்குவதற்காக அல்லாஹ்வுடைய தரிசிப்பதற்காக இப்போ இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒன்று கூடுதம்ல, இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இந்த பள்ளிவாசலில் முழு ஈமானோடு இஹ்லாஸான எண்ணத்தோடு
உறுதியான நம்பிக்கையோடு நம்முடைய அமல்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே உள்ளே இருக்கிறோம். நாம் ஜும்மா முடிஞ்சு வெளியே போகிறோம்னு வச்சுக்கோங்க, வெளியே போன அடுத்த நொடியிலே நம்முடைய ஈமான் நம்மை விட்டு காணாமல் போய்விடுகிறது. உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே, ஆனால் ஜும்மாவுக்கு வரக்கூடிய கூட்டம் உலகத்தில் எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ அத்துணை பள்ளிவாசல்களிலும் ஜும்மாவுடைய நாளில் பள்ளிவாசல்கள் எல்லாம் நிரம்பி வழியக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அப்போ ஜும்மாவுடைய நாளில் பள்ளிவாசல்கள் அனைத்தும் நிரம்பி வழியக்கூடிய அந்த காரணம் இருக்குமே, ஆனால் அசருடைய தொழுகையில் பள்ளிவாசல் நிரம்பி வழியாததற்கு என்ன காரணம்? நம்முடைய ஈமான் பலகீனமான ஈமானாக மாறுகிறது. மகரிபில் கூட்டம் இல்லை, இஷாவுடைய நேரத்தில் கூட்டம் இல்லை, ஃபஜ்ருடைய நேரத்தில் நிறைய மக்கள் வருவதே கிடையாது, ஃபஜ்ரு தொழுகை இல்லாமல் போய்விடுகிறது. அவன் நம்முடைய ஈமானை உறுதியாக ஆக்க வேண்டும் என்றால் அதற்கு அஸ்திவாரம் இன்னல்லத்தின காலுறப்பு நல்லா. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் முழுமையாக அல்லாஹ் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை வர வைக்க வேண்டும். அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை எப்படி வரும், எந்த அடிப்படையில் வரும் என்று நாம் பார்த்தோமேயானால் அதற்கும் திருமறை குர்ஆன் தீர்வு காட்டுகிறது. திருமறை குர்ஆனில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் தீர்க்கதரிசிகளாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு 25 நபிமார்களை தேர்வு செய்து 25 நபிமார்கள் மூலமாக மனித சமுதாயத்திற்கு ஒரு பாடம் இருக்கிறது, மனிதனுடைய வாழ்க்கையில் இவர்களுக்கு ஒரு படிப்படை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே உதாரணமாக குறிக்காட்டுகின்றான். அதில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்வோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் எல்லாம் நமக்கு நன்கு அறிந்தோம், பல்வேறு பிரச்சாரங்களில் நாம் கேட்டிருக்கிறோம். அவர்களுடைய தியாகம் எந்த அளவுக்கு இருந்தது என்று பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து வைத்திருந்தாலும் ஒரே ஒரு செய்தி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிலையை வணங்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறார்கள். அவங்க யாருமே கேட்கல. வெளியூர் போன நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா சின்ன சிறு சிலைகளை எல்லாம் அடித்து நொறுக்கி விட்டு பெரிய சிலையை மாத்திரம் வைத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் எல்லா எதிரிகளும் மக்களும் வந்து யார் உடைச்சிருப்பான், யார் இதை செஞ்சிருப்பான், இப்ராஹிம் என்ற ஒரு ஆள் இருந்தாரே அவர் தான் இந்த காரியத்தை செஞ்சிருப்பாரு வாங்க என்று ஒட்டுமொத்த ஊர் மக்களும் திரண்டு போய் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் என்ன, நீங்கள் எதை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த கடவுள்கிட்ட போய் கேளுங்க, யார் அடிச்சு நொறுக்குனான்னு சொல்லும் அப்படின்னாங்க. அந்த மக்கள் அது எப்படிப்பா பேசும், அதைத்தானப்பா நானும் சொல்கிறேன் என்ற ஏகத்துவத்தின் தந்தையாக இருந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அந்த மக்கள் ஒன்று கூடி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டகத்தில் தூக்கி எறிய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். இந்த நெருப்பு எல்லாம் தயார் பண்ணியாச்சு. நெருப்பு குண்டகத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தூக்கி போடணும். போடக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி போடக்கூடிய அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்தில் போய் விழக்கூடிய அந்த செகண்ட் இருக்குல்ல, அந்த ஒரு நொடி பொழுது, அந்த செகண்ட் கணக்குன்னு சொல்லுவோமே, அந்த கீழே வருகின்ற பொழுது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். நெருப்பு கூண்டம் கிணறு மாதிரி தொட்டி நெருப்பு கூண்டத்தை நல்ல முறையில் வச்சுட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி புல்ல போடக்கூடிய நேரத்தில் கீழே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார். யா இப்ராஹிம், அல்லாஹ் உங்களுக்கு என்னை அனுப்பினான், உங்களுக்கு இப்பொழுது என்ன தேவை இருக்கிறது என்று சொல்லுங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, என்னை படைத்த இறைவனுக்கு தெரியும், நான் நெருப்பு குண்டகத்தில் விழுகின்ற பொழுது எனக்கு என்ன தேவை என்பது என்னை படைத்த இறைவனுக்கு தெரியும், நான் உங்களிடம் சொல்லி தேவையில்லை என்று சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட சொல்லலை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலை, வானவர்கிட்ட சொல்லலை, என்னை படைத்த இறைவனுக்கு எனக்கு என்ன தேவைன்னு அவனுக்கு தெரியும்னு சொன்னாங்க. அந்த இடத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய ஈமானை பரிசோதித்தான். அந்த செகண்ட் நேரத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், நாருன் பாரிதுன், நெருப்பே, சூடான நெருப்பே குளிர்ச்சியாக மாறி என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நெருப்பு குளிர்ச்சியாக மாறியது. இது எப்படி நடந்தது? அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான். இது எப்படி நடந்தது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானுடைய தாக்கம், உறுதியான நம்பிக்கை. எனக்கு என்ன துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும் என் ரப்பு மீது உறுதியாக இருக்கிறேன். லா தக்கனத்து மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ் மீது அருள் கொடையை நம்பிக்கை இழக்க மாட்டேன் என்ற மன உறுதி நம்மிடத்தில் இருக்குமேயானால் எல்லாம் தவிடு பொடியாக்கிடுவான் அல்லாஹ். இது மாத்திரமல்ல, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எப்படி கேட்குறோம், எவ்வளோ ரசித்து அருமையாக நம்ம பாடம் படிச்சிருக்கிறோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த எதிரிகளெல்லாம் துரத்தி கொண்டு கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு படையை திரட்டி கொண்டு செல்கிறார்கள். நீங்கள் திருமறை குர்ஆனை புரட்டி பாருங்கள், அந்த வரலாற்று சம்பவத்தை அழகாக சொல்லுவான். எதிரிகளெல்லாம் துரத்தி கொண்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக திட்டம் திட்டி கொண்டு செல்கிறார்கள். மூசா நபி ஒரு இடத்துல இருக்கிறாங்க.
அந்த இடத்துக்கு போய் கொலை செய்யணும். அல்லாஹ் என்ன பண்ணுறான், மூசாவே இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் என்ன செய்யுங்க, நாடு திறந்து பெறுங்கன்னு அல்லாஹ் கட்டளையிட்டான். மூசா நபி அங்கேருந்து வெளியே ஏறுதாங்க. மூசா நபியோடு இருந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய நபித்தோழர்கள், ரொம்ப கூட்டம்லாம் கிடையாது, விரல் விட்டு எண்ணக்கூடிய நபித்தோழர்கள். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் அவர்களை தப்பிக்க வைக்கிறான். எதிரிகள் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். மூசா நபியை காணும். எதிரிகள் கூட்டத்தில் சொல்கிறாங்க, மூசா விட்டோம், அவர் இந்த ஏகத்துவத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார், அவரை கொலை செய்தது தான் நமக்கு சிறந்த வழி, எங்கே இருந்தாலும் அவரை கொலை செய்து விடுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடிச் செல்கிறார்கள், காணவில்லை. இரவு முழுவதும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த காலத்தில் எப்படி பயணம் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கடற்கரை ஓரம் இருக்கல, கடற்கரை ஓரத்தில் இந்த அலை அடிக்கும், இந்த அலையை கணக்கிட்டே இரவு நேரத்தில் பயணம் செய்வார்கள். பயணத்தை மேற்கொண்டே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுவார்கள். அப்போ இரவு நேரத்தில் அந்த கடற்கரை ஓரமாக மூசா நபியும் மூசா நபி தோழர்களும் தப்பிக்கிறார்கள். எதிரிகள் மூசா நபியை தேடிக்கொண்டு அவர்கள் ஒரு புறம் ஒரு திசையை நோக்கி வருகிறார்கள், இவர்களும் ஒரு திசையை நோக்கி செல்கிறார்கள். இருவரையும் அதிகாலை நேரத்தில் அல்லாஹ் 2 நபர்களையும் ஒன்றாக சந்திக்க வைக்கிறான். நீங்கள் நல்லா பாருங்க, எதிரிகள் வர்றாங்கன்னு சொல்லி தானே அல்லாஹ் தப்பிக்க வச்சான். அல்லாஹ் அந்த இடத்த விட்டு நீ போன்னா, அதே அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, அதிகாலை பொழுது எந்த எதிரிகளிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த எதிரிகளுக்கு முன்னால், கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து மூசா நபி இனிப்பாட்டுகிறான். மூசா நபியோடு இருந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய தோழர்கள் சொல்கிறாங்க, யா மூசாவே, முடிஞ்சு நம்ம கதை காலி, நம்மளை கொலை செய்து விடுவார்கள், கண் இமைக்கும் நேரத்தில் நம்மை கொலை செய்து விடுவார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த மண்ணிலே நிறைவேற செய்ய முடியாது என்று சொல்கின்ற பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லா தக்னத்து பி ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடை மீது உறுதியாக இருக்கிறேன், இன்னல்லதீன கால ரப்புன அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதியாக இருப்போம் என நிச்சயம் காப்பாற்றுவான். அந்த நேரத்தில் மூசா நபிட்ட இருந்த அந்த ஈமானுடைய தாக்கத்தினுடைய வெளிப்பாடு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்தி அனுப்புகிறான். தாங்கள் வைத்திருக்கக்கூடிய கைத்தடியை வைத்து கடலில் அடியுங்கள், கடல் 2ஆக பிளக்கப்படுகிறது. மூசா நபியும் மூசா நபி தோழர்களும் தப்பித்தார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இது எப்படி நடந்தது? ஆச்சரியமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியான ஈமானுடைய காரணத்தினால் அற்புதம் அவர்களுக்கு நடந்தது. நமக்கும் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், நமக்கும் ஆச்சரியம் நடக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் மீது உள்ள உறுதியான நம்பிக்கை இருக்குமே ஆனால் நிச்சயமாக நடக்கும். அதை உளப்பூர்வமாக சில பேர் அனுபவிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நடக்குமான்னு நினைப்பாங்க, நடந்தும். எப்படிப்பா நடந்துச்சு? ஆனால் நடந்துருச்சு, விட்டுரு. அல்லாஹ் நினைத்தால் கும் என்றால் ஆகிவிடும், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஈமானை நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக வைக்க வேண்டும். இப்போ இந்த நபிமார்களுடைய வரலாற்று சுவடுகளை எல்லாம் ஜும்மாவுடைய உரையிலோ மற்ற இடங்களிலோ நாம் பேசுகின்றது பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நபிமார்கள் இருப்பாங்கங்க, நம்மளால் இருக்க முடியுமாங்க? எங்க நபிமார்கள் அது வேற லிஸ்ட்டு, நம்ம மனுஷங்க பலகீனமாங்க, அவங்க இருப்பாங்க, நம்ம இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வரலாற்று சுவடுகளில் மிக முக்கியமான ஒரு செய்தி, இஸ்லாமிய வரலாற்றுகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 19 போர்க்களத்தை சந்தித்தார்கள். அதில் மிக கடுமையான ஒரு யுத்தம் என்றால் நம்ம எல்லாருக்கும் நினைவில் வருவது ரமலானுடைய மாதத்தில் நடைபெற்ற பத்ர் யுத்தம். இந்த யுத்தத்துக்கு நிகராக ஏதாவது ஒரு யுத்தம் இருக்கானே? இருக்காது. ஆனால் இஸ்லாமிய வரலாற்றுகளில் நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களே, ஆனால் பத்ர் யுத்தத்துக்கு நிகராக ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தம் எந்த அளவுக்கு கடுமையாக இருந்தது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பத்ர் யுத்தத்துக்கு ஈக்குவலாக ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் நடந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறார்கள். கிஸ்ரா நாட்டினுடைய மன்னன் ரசூலுல்லாஹ் ஒரு கடிதத்தை அந்த நாட்டினுடைய மன்னனுக்கு எழுதி கொடுக்குறாங்க. எப்பா, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கேன், உன் மார்க்கு உனக்கு, என் மார்க்கு எனக்கு, நான் தாவா பண்ணி செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லிக்கிட்டு நான் போய்கிட்டே இருக்கிறேன், அதனால் நீ இந்த மாதிரி உடன்படிக்கை செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறாங்க. இந்த கடிதத்தை வாங்கி இந்த கிஸ்ரா நாட்டினுடைய மன்னன் என்ன செய்யணும்? ஒன்று பதில் சொல்லணும். அதெல்லாம் முடியாது, நான் சண்டைக்கு தான் வருவேன், நான் உங்களை இல்லாமல் ஆக்குவேன், இல்லாமல் ஒழிப்போம்னு சொல்லணும். இந்த தூது செய்தியை கொண்டு போகக்கூடிய சஹாபா பெருமக்கள் இருக்காங்கல்ல, இவர்களை எல்லாம் கொலை செய்து கொண்டே இருக்கிறார். கொலை செய்து கொண்டு இருந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபத்தினுடைய வெளிப்பாடு. அந்த நாட்டினுடைய சட்டம் இன்னைக்கு 1447 வருடங்களுக்கு முன்னால் ஒரு நாட்டினுடைய தூது செய்தியை கொண்டு செல்லக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்று இன்றைய காலத்தில் சொல்லுவோம். அன்னைக்கு தூது செய்தியை கொண்டு போகக்கூடிய சஹாபா பெருமக்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராகத்தான் இருந்தார்கள். அன்னைக்கு என்ன ஒரு சட்டம் ஏற்றினார்கள் என்றால், வெளியுறவுத்துறை செய்தியை யாராவது கொண்டு வருவார்களே ஆனால் அவர்களை கொலை செய்வது மாபாதகமான ஒரு செயல் என்று அன்றைக்கு உயர்த்தப்பட்ட ஒரு சட்டம்.
இன்னைக்கு நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்ட புத்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் இந்திய நாட்டினுடைய ஒரு பிரதிநிதி ஒரு வெளிநாட்டுக்கு செல்வார்களேயானால் அவர் மேலே ஒரு சின்ன ஒரு கோடு விழுந்துடக்கூடாது, ஒரு சின்ன பிளேடு அறுத்துடக்கூடாது. ஏன்னா அந்த நாடு அவ்வளவு பாதுகாக்கணும். ஒரு நாட்டினுடைய செய்தியை ஒரு நாட்டுக்கு ஒருவர் கொண்டு வருவாரையானால் அவர் அப்படி பாதுகாக்க வேண்டிய வேலை கடமை அவர்களுக்கு இருக்கிறது. இது 1447 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் இருந்த ஒரு சட்டம். ஆனால் இந்த சட்டத்தை மீறியதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அவர்கள் மீது நாம் போர் தொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை உருவாக்குகிறார்கள். சஹாபாக்களை எல்லாம் அழைக்கிறாங்க. இந்த மாதிரி கிஸ்ரா நாட்டினுடைய மன்னனுக்கு தூது செய்தி அனுப்பணும், கொண்டு போகிற ஆளப்புற கொலை செய்துக்கிட்டு இருக்கிறான், இதுக்கு ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், என்ன செய்யலாம்னு ஆலோசனை கேட்கின்ற பொழுது சஹாபா பெருமக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை தாங்கள் என்ன சொல்கிறதில் செய்வோம் என்ற ஒரு முடிவு செய்து முஅத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு போர்க்களம், அந்த போர்க்களத்தினுடைய பெயர் முஅத்தா என்று சொல்லக்கூடிய போர்க்களம், பத்ர் யுத்தத்துக்கு நிகராக உள்ள ஒரு போர்க்களம். எல்லா போர்க்களங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தளபதியாக இருப்பார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தளபதியாக இருப்பார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் தளபதியாக இருப்பார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தளபதியாக இருப்பார்கள், அலி ரலியல்லாஹு அவர்களும் தளபதியாக இருப்பார்கள். முஅத்தா என்று சொல்லக்கூடிய போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தளபதியாக இல்லை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தளபதியாக இல்லை, உமர் ரலியல்லாஹு அவர்களும் தளபதியாக இல்லை, எந்த நபித்தோழர்களும் இல்லை. 3 நபித்தோழர்களை மாத்திரம் அல்லாஹ்வுடைய தூதர் தளபதியாக நியமனம் செய்தார்கள். அதில் முதலாவது தளபதியார் ஸெய்த் இப்னு ஹாரிஸா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இவரை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். இரண்டாவது தளபதியார் ஜாபர் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். மூன்றாவது தளபதியார் அப்துல்லா இப்னு ரவாஹ் அலி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இந்த 3 நபித்தோழர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து தளபதியாக நியமனம் செய்கிறார்கள். நியமனம் செஞ்சிட்டாங்க. சஹாபாக்களுக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு போர்னு நடந்தால் தளபதி 1 இருக்கணும், இங்கே ஏன் 3 இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அந்த 3 சஹாபாக்களுக்கு நன்றாக தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் தளபதியாக நம்ம நியமனம் செய்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு விஷயம் அது உள்ள இருக்கு, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனால் அந்த சஹாபா பெருமக்களுக்கு தெரியும், முதலாவது தளபதி இல்லை என்றால் இரண்டாவது தளபதி, இரண்டாவது தளபதி இல்லை என்றால் மூன்றாவது தளபதி. 3 தளபதிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்திலே தளபதியாக நியமித்து விட்டார்கள். நியமிச்சுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தில் தி 100 என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதில் ஒரு கிறிஸ்டின் ஃபாதர் யார், அந்த 100 தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது இடத்தை கொடுத்தார். அவர்கிட்ட பேட்டி கேட்கும்போது, நீங்கள் எப்படி நபிகள் முகமதுக்கு நீங்கள் ஒரு கிறிஸ்துவர் அறிஞர், ஆனால் நீங்கள் எப்படி ஒரு இஸ்லாமிய மதத்தில் உள்ள மார்க்கத்தில் உள்ள முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு தூதருக்கு முதலாவது இடத்தை கொடுத்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன தெரியுமா, இந்த உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்தார்கள், எத்தனையோ தலைவர்கள் ஆட்சி செய்தார்கள், எத்தனையோ தலைவர்கள் மடிந்தார்கள், ஆனால் இந்த முகமது என்று சொல்லக்கூடிய இந்த தலைவர் வாழ்ந்தார், அவர் ஆட்சி செஞ்ச முறை இருக்கல, இந்த மாதிரி ஒரு முறை எந்த தலைவரும் செய்தில்லை. அப்படி என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅத்தா என்று சொல்லக்கூடிய போர்க்களத்தில் 3 தளபதிகள் நியமனம் செய்துவிட்டு சஹாபாக்களுக்கு அறிவுறுத்தினார்கள், என்னருமை தோழர்களே, போர்க்களத்திற்கு செல்வது சரி, அந்த போர்க்களத்திலே பல்வேறு மக்கள் இருப்பார்கள், பெரியவர்கள் இருப்பார்கள், முதியவர்கள் இருப்பார்கள், வயதானவர்கள் இருப்பார்கள், அதை தாண்டி குழந்தைகள் இருக்கும், பெண்கள் இருப்பார்கள், மனிதர்களுக்கு பயன் தரக்கூடிய மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்கும், மனிதர்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் இருக்கும், இதற்கு யாருக்கும் எந்த சேதமும் வந்துடக்கூடாது என்று உலகத்திலே போருக்கு செல்கின்ற பொழுது முதலாக மக்களை எல்லாம் அழைத்து ஒரு உபதேசத்தை நிகழ்த்தில ஒரு மனிதர் என்றால், மாமனிதர் என்றால் நபிகள் நாயகத்தை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை ரசூலுல்லாஹ் நியமனம் பெறாங்க. உபதேசத்தை எல்லாத்தையும் கேட்ட உடனே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பழக்க வழக்கம் இருக்குது. என்ன பழக்க வழக்கம், யாராவது ஹஜ்ஜுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், பஸ் ஸ்டாண்டுக்கு வீட்டுக்கு போய் வழி அனுப்புவோம். சில பேர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போவோம், சில பேர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போவோம், சில பேர் என்ன பண்ணுவோம், ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னு மக்களுக்கு போகக்கூடிய அந்த மக்களை வழி அனுப்பக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்றும் இருக்கிறது. அன்னைக்கு ஒரு கலாச்சாரம் இருந்தது, யாரெல்லாம் போருக்கு செல்கிறார்களோ ஒட்டுமொத்த ஊரே திரண்டு ஊரினுடைய எல்லை பகுதி வரைக்கும் போய் போருக்கு அனுப்பக்கூடிய ஒரு நிலை அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அப்போ ஊர் எல்லை பகுதிக்கு வரைக்கும் போகிறாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த போர்க்களத்துக்கு போகலை. ஏன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், வயதாகிவிட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் போகலை. இந்த 3 தளபதிகளும் எல்லாம் போய் ஊரே சேர்ந்து போய் வழி அனுப்புகிறாங்க. அப்போ இந்த 3வது தளபதி இருக்கிறார், அவர் அழுகிறார். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அப்துல்லா இப்னு ரவாஹ்,
போருக்கு போக உமக்கு விருப்பம் இல்லை என்றால் வேண்டாம், விட்டுருங்க. எதுக்கு இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கீங்க, விட்டுருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அதற்காக அழுகவில்லை. சும்மனு நஜில்லதி நத்தக்கோ உன் அதருள் ஆல்மின பீஹா ஜிஸ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்து விட்டது. நாளை மறுமையிலே சிராத்துல் முஸ்தகிம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழி பாதை இருக்கிறது. அந்த பாதையை நான் எப்படி கடக்கப் போகிறேன் என்ற பயம் வந்து விட்டது. யார சொல்லலாம், நான் என் மனைவியை நினைத்தோ, தாயை நினைத்தோ, தந்தையை நினைத்தோ, உற்றார் உறவினர்களை நினைத்து நான் அளவில்லை. அந்த சிராத்துல் முஸ்தகிம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வழி பாதையை எப்படி கடக்கப் போகிறேன் என்ற பயம் எனக்கு வந்துவிட்டது என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லா இப்னு ரவாஹர் அலியை அழைத்து சொன்னார்கள், அந்த பாதையை நீங்கள் இலகுவான முறையில் கடப்பீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் என்று சொன்னார்கள். போருக்கு சென்று விட்டார்கள். போர் என்றால் எடுத்தோம் கவுத்தோம் அடித்தோம் என்று வரமாட்டார்கள். ஒரு இடத்திலே முகாமிட்டு செல்வார்கள். ஒரு இடத்திலே முகாமிட்டு செல்கின்ற பொழுது ஸைத் இப்னு ஹாரிஸா என்று சொல்லக்கூடிய முதலாவது தளபதி இருக்கிறாங்களே, அவங்க ஒரு சஹாபியை கூப்பிடுதாங்க. எதிரிகளுடைய படைகள் என்ன, ஏது, எப்படி, அவங்களுடைய நிலவரம் என்னங்கிறது ஆய்வு செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு உளவுத்துறை அதிகாரி மாதிரி அனுப்புகிறாங்க. இந்த சஹாபி அங்கே போகிறார். எதிரிகளுடைய படையை போய் பார்த்தா ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், பலவிதமான ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள், வாகனங்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த மக்கள் கூட்டமாக பார்த்துவிட்டு இந்த சஹாபி ஓடோடி வருகிறார். ஓடோடி வந்து சொல்கிறார், ஓ மக்களே, தளபதியே, நான் எதிரிகளுடைய கூட்டத்தை போய் பார்த்தேன். அந்த கூட்டத்தினுடைய நிலவரம் என்ன தெரியுமா? அவர்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான வாகனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய படை பெரிய படையாக இருக்கிறது. அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் இருக்கிறது, அது பயங்கரமான ஆயுதமாக இருக்கிறது. நம்மிடத்திலே குறைவான மக்கள் இருக்கிறார்கள், பலமான கூட்டம் இல்லை. நம்மிடத்தில் பலமான வாகனங்கள் இல்லை, ஆயுதங்கள் இல்லை. அந்த கூட்டத்தை இந்த கூட்டம் ஒருபோதும் வெல்ல முடியாது. உடனடியாக ஏதாவது ஒரு முடிவு செய்யுங்கள் என்று சொன்னவுடன் சஹாபா பெருமக்களுக்கு ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. ஒரு பயம் வரும்ல, அவன் ஆயிரக்கணக்கான பேர், இங்கே 100 பேர் 500 பேர் இருந்தால் அவன் என்ன செய்ய, ஈக்குவல் பண்ணணுமே, எப்படி நம்ம செய்வது என்று ஒரு அவசர ஆலோசனை அந்த கூட்டம் நடைபெறுகிறது. சஹாபா பெருமக்கள் எல்லாம் அழைத்து விட்டார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா என்று சொல்லக்கூடிய அந்த தளபதி அந்த கூட்டத்திலே எழுந்து கேட்கிறார், தோழர்களே, நாம் எதிரிகளுடைய படையை போய் பார்த்தோம், கூட்டம் கடுமையாக இருக்குதான், ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்களா, நம்ம எண்ணிக்கையும் கம்மி, ஆயுதமும் கம்மி, வாகனமும் கம்மி, என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு முடிவு எடுங்களேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கூட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கிறார். என்ன முடிவு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடிதத்தை எழுதுவோம். யா அல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், யார் யாரெல்லாம் இந்த போருக்கு வராமல் பொய் சொல்லிவிட்டு வீட்டிலே இந்த சாக்கு போக்கு நொண்டி சாக்கு சொல்லி தங்கி இருக்காங்கல்ல, இவர்களை எல்லாம் பிடித்து மொத்தமாக அனுப்புங்கள். இதை நம்ம எழுதி அனுப்புவோமா? எல்லோரும் சரி என்று விட்டார்கள். கூட்டத்தில் எல்லோரும் ஓகேன்ட்டு விட்டார்கள். ஒரே ஒரு நபித்தோழர் இந்த கூட்டத்தில் முடியாது என்கிறார். யார்? மூன்றாவது தளபதியாக இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு ரவாஹர் அலி அந்த கூட்டத்திலே எழுகிறார். எழுந்து மக்களை பார்த்து கேட்கிறார், ஓ மக்களே, நீங்கள் எல்லாம் மரணத்தை வெறுத்து வந்தீர்களா அல்லது நேசித்து வந்தீர்களா? மரணத்தை வெறுத்து தானே வந்தீர்கள், பிறகு எதற்கு நாம் கடிதத்தை எழுதி அனுப்ப வேண்டும்? இவர்கள் கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு பயம் வந்து விட்டதா? இவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை பார்த்து உங்களுக்கு பயம் வந்து விட்டதா? இவர்கள் வைத்திருக்கக்கூடிய எண்ணிக்கையை பார்த்து பயன் வந்து விட்டதா? இன்னல்லதீன காலு ரப்புனல்லா, அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமையானால் இந்த போர்க்களத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்று சொல்லி மூணாவது தளபதியாக இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு ரவாஹர் அலி அவர்கள் அந்த இடத்தில் ஒரு வீர உரையாற்றுகிறார்கள். சஹாபா பெருமக்களுக்கெல்லாம் ஒரு பூஸ்ட் ஏறிவிட்டது. சரி, இவர் சொல்றதா சரி, மரணத்தை வெறுத்து தானப்போ வந்தோம், அடே ஊருக்கு திரும்பி நம்ம போகணும்னு கனவு கண்டுகிட்டா வந்தோம். ஒன்று வீர மரணம், இல்லை என்றால் வெற்றி, இரண்டில் ஏதாவது ஒன்று என்று சொன்னவுடன் சஹாபா பெருமக்கள் முஅத்தா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வருகிறார்கள். எதிரிகளுடைய கூட்டமும் அங்கே வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களிடத்திலே ஒரு வெள்ளை நிற கொடியை கொடுத்து அனுப்புகிறார்கள். வெள்ளை நிற கொடியை ஸைத் இப்னு ஹாரிஸா கையில் வச்சுக்கிட்டு தான், அந்த கையில் வச்சுக்கிட்டு தான் போருக்கு இறங்குவார். அந்த வெள்ளை நிற கொடியை கையில் பிடித்துக்கொண்டு ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் அந்த போர்க்கத்திலே களமிறங்கிறார்கள். எதிரிகளை கடுமையாக தாக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாமிய படைகள் ஒருபுறம், எதிரிகளுடைய படைகள் ஒருபுறம், இரண்டு படைகளும் மோத ஆரம்பிக்கின்றன. இஸ்லாமிய புயல் வீச ஆரம்பிக்கிறது. ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் ஒரு கையில் வாளை வைத்துக்கொண்டு, ஒரு கையில் அவர் கொடுத்த கொடியை வைத்துக்கொண்டு களமிறங்குகிறார். எதிரிகளை கடுமையாக தாக்குகிறார். எதிரிகளில் ஒருவன் பின்புறமாக ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை தாக்கி அந்த இடத்தில் ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள், மூத்தா போயிட்டாங்க. இரண்டாவது தளபதி யார்? ஜாபர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த கொடியை எடுத்துக்கொண்டு மீண்டும் களமிறங்கி அவர் எதிரிகளை தாக்கிக் கொண்டிருக்கிறார். எதிரிகளில் ஒருவன் பின்புறமாக வந்து தாக்கி இரண்டாவது தளபதியும் அந்த இடத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார்.
மூணாவது தளபதி அப்துல்லா இப்னு ரவாஹர் அலி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். அவர் கொடியை கையில் ஏந்துகிறார். என்ன நபி தோழர்களே, அல்லாஹ்வுடைய சுவனம் வேண்டுமா? களத்தில் இறங்குங்கள், அல்லாஹ் மீது உறுதியாக நம்பிக்கை வைங்கள் என்று சொல்லி களம் இறங்குகிறார். எதிரியை தாக்குகிறார். எதிரிகளில் ஒருவன் பின்புறமாக தாக்கி மூணாவது நபித்தோழர் அப்துல்லா இப்னு ரவாஹர் அலி அவர்களும் அந்த இடத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார். 3 நபித்தோழர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்ற செய்தி மக்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டவுடன் சகாபா பெருமக்கள் எல்லாம் திக்குமுக்காடுகிறார்கள். தளபதி இல்லையே, தளபதி இல்லையே. 3 தளபதிகள் அல்லாஹ்வுடைய தூதர் நியமனம் செய்தார்களே, 3 தளபதிகளும் மௌத்தாகி விட்டார்களே, ஷஹீதாக்கி விட்டார்களே, என்ன செய்வது என்று ஒரு சப்தம் வருகிறது. யாராவது ஒருவர் தளபதியாக நியமிங்களே, யாராவது ஒருவர் தளபதியாக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் இங்கிருந்து ஒரு சப்தம் போகிறது. அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் அங்கிருந்து அந்த நபித்தோழர், அதுக்கு தகுதி எனக்கு இல்லை, நீங்கள் பொறுப்புக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், பதவி வெறி, பதவி மோகம். ஆனால் தளபதிங்கிற பொறுப்பு போர்க்களம் நடக்கக்கூடிய இடத்தில் சகாபாக்கள் சொல்கிறார்கள், அந்த பொறுப்புக்கு நான் தகுதியானவள் அல்ல என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைஃபுல்லா என்று ஒரு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய போர்வாள் என்று சொல்லப்பட்ட காலித் இப்னு வலீத் அவர்கள் அந்த போர்க்களத்திலே களமிறங்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த அந்த கொடியை கையில் ஏந்துகிறார், வாளை கையில் ஏந்துகிறார். சஹாபாக்களை பார்த்து கேட்டார், என் அருமை தோழர்களே, அல்லாஹ்வுடைய சுவனம் வேண்டுமா? ஆமாம், அதற்காகத்தானே வந்திருக்கிறோம். அப்படி என்றால் இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், அல்லாஹ் மீது உறுதி மிக்கவர்களாக இருந்து களத்திலே இறங்குங்கள், அல்லாஹ் உதவி செய்வான் என்று களமிறங்கி அந்த எதிரிகளை ஓட ஓட விட்டு விரட்டி அந்த போர்க்களத்தில் அவர்கள் வெற்றி வாகை சூடுகிறார்கள். இது அனைத்தும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்சியாக காண்பிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதலாகவே தெரியும் இந்த 3 சகாபாக்கள் மௌத்தாகி விடுவார்கள் என்று தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் 3 சகாபாக்கள் மௌத்தாகி பிறகு காலித் இப்னு வலீத் அவர்கள் மூலமாக தளபதியாக நியமனம் செய்து அவர்கள்தான் இந்த போருக்கு தளபதியாக இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். ஏனென்றால் அல்லாஹ் வஹீயின் மூலமாக அறிவித்துக் கொண்டே இருக்கிறான், என்ன நடக்குங்கிறத காட்டுறான். இது எப்படி நடந்தது? ஒரு சிறிய கூட்டம் பெரும் படையை வென்றது என்றால் ஈமானுடைய உளப்பூர்வமான உறுதியான தாக்கம். இந்த உறுதி நம்மிடத்தில் இருக்குமேயானால் எவ்வளவு துன்பம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நஷ்டம், இந்த உலகத்தில் எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டாலும் என் ரப்பு மீது உறுதியாக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீது உள்ள அந்த நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை இறுதி வரைக்கும் அந்த ஈமானுடைய நிலைப்பாடு மாறவே மாறாது. அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொல்லி ஜும்மாவுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன்.